ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி மூல கணபதியே போற்றி, ஞான தண்டாயுதபாணியே போற்றி, ஆதி சிவனாரே போற்றி, ஆதி சக்தியே போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம தொடர்ந்து 343 தினங்களுக்கு உடற்சக்கரங்களை தூய்மையுறுத்தக்கூடிய ஒரு பெரிய அகத்தியரை அருளிய அந்த அற்புதமான பயிற்சிகள், ஆதி சிவனார் மகா காலேஸ்வர் அருளிய பயிற்சிகள், ஆதிமூல கணபதி வழிகாட்டுகின்ற அந்த அற்புதமான பயிற்சிகளை எல்லாம் நாம தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரமாகவே மூலாதார சக்கர பயிற்சியை எல்லாருமே துல்லியமாக ஏற்றிருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அகத்தியர் ஐயா நம்ம கிட்டதான் வாக்கு வாங்கியிருக்காரு, சத்திய பிரமாணம் வாங்குற மாதிரி. எல்லாரும் அதை கடைபிடிக்கணும், எப்படி இருந்தாலும் எல்லாருடைய தேகமும் பொலிவரணுங்கிறதுக்காக தான் ஐயா அப்படி செய்திருக்காரு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் ஒரு முறை நாம அந்த சத்தியங்களை பார்க்கலாம். ஐயா என்ன சொல்லியிருந்தாரு? முதல்ல எல்லோரும் முழு நம்பிக்கையோடு இந்த பயிற்சிகளை தினமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வாக்கு கேட்டிருந்தாரு. முழு நம்பிக்கை இருந்தா என்ன செய்வோம்? விடா முயற்சி. அதாவது ஒரு நாள் கூட தவறாம இந்த பயிற்சிகளை ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு முறையேனும் நான் இந்த தோப்பு கரணம் போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து ஆழ்ந்து தியானிச்சு அந்த சுவாச பயிற்சிகளையும் ஏற்பேன் அப்படின்ட்டு ஐயாக்கு நம்ம எல்லாருமே வாக்கு கொடுத்திருக்கோம். 2வது ஆழ்ந்த சரணாகதம் சொல்லியிருந்தார். அதாவது பலனை எதிர்நோக்கிடாத ஒரு அற்புதமான பயிற்சிகளை நம்ம ஏற்கிறோம். உடனுக்குடன் பலனை எதிர்பார்ப்பது நமது வழக்கமாயிடுச்சு. ஆனா அது மாதிரி இல்லாம நம்ம முழுமையாக 49 தினங்கள் முடிந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு அவர்கள் உணர்த்தி அருளுவார்கள். அதனால பலனை எதிர்நோக்காமல் செய்யுங்க அப்படின்னாரு. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம முதுகு தண்டு வடம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பார்த்தோம், எல்லாராலையுமே நல்லா சீராக அமர்ந்து தியானிக்க முடியும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. அவர் கொடுத்த 2 வாக்கு என்னன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வை நல்குகிறேன். அதாவது என்னன்னா, நமது உணர்வு, நம்ம ஒரு சொல்லை சொல்றோம், ஒரு செயல் செய்யறோம், ஒரு எண்ணம் வருகிறதுனா அதனுடைய மூலம் என்ன அப்படிங்கிற அந்த முழுமையான விழிப்புணர்வு. பிறர் நம்மிடம் ஏதோ சொல்கிறார்கள், ஒரு செயலை வெளிப்படுத்துகிறார்கள், அதிலிருந்து மூலம் என்ன, அந்த எந்த ஒரு உணர்வு நிலைகள் இருந்து ஏன் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அந்த மூலத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால், கோபத்தினால் ஏதோ சில வார்த்தைகள் எதிரே இருப்பவர்கள் கூறினாலும் அதற்கான காரணம் என்ன என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுவிடும். நாம எல்லாருமே அமைதியா இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதே மாதிரி ஒரு ஆன்ம விடுதலை, நாம ஒரு விடுபட்ட ஆன்மா, விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு கண்டிப்பாக ஐயா கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஏற்றுட்டு வரலாம். இதுல அகத்தியர் ஐயா சொன்ன சில விஷயங்கள், ஆதி மூல கணபதியினுடைய அருளுரை மற்றும் முருகப்பெருமானுடைய அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், மேலும் அந்த எழுதும் பொழுது அப்புறம் பயிற்சிகள் செய்யும் பொழுது உருவான சில அனுபவ நிலைகளை மட்டும்தான் நம்ம இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். அகத்தியர் ஐயா முதலே குறிப்பிட்டிருந்தாரு 3 விதமான மூலாதார சக்தி. போன வாரமே பார்த்தோம், பிரபஞ்சத்தின் மூலாதாரம் எதுன்னு குறிப்பிட்டிருந்தார். பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரம் ஒளி, அணுக்களின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒளி, காந்த சக்தி, எல்லாமே லைட் தான், லைட் எனர்ஜி. அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லக்கூடிய அந்த ஒளி சக்தி தான் பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரம் என்று அறியப்படுகிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ நமது தேகத்தில் இருக்கிற மூலாதார சக்கரம் பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஓசை என்ன, அதனுடைய ஆற்றல், அதாவது நில தேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி ஆகாயம்னு பிரிச்சா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான கழிவுகள் அங்கே தேங்கும், இந்த பயிற்சிகளின் மூலம் அவை எப்படி நீங்கும், எல்லாமே தெள்ள தெளிவா ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சார்ட் எல்லாம் எடுத்து வச்சு அப்பப்போ பாருங்க, அந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. எப்படி அது செயல் புரியுது அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஐயா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வாரத்துல குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, பிரபஞ்சத்தினுடைய மூலாதாரம் மாதிரி இந்த பூமியினுடைய மூலாதாரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்னி ஆற்றல். ஒரே வார்த்தையில குறிப்பிட்டிருந்தாரு, அது அக்னி ஆற்றல். எப்படி ஒளி என்பது பிரபஞ்சத்தின் மூலாதார சக்தியாக அமைந்திருந்ததோ, அதே போன்று அக்னி என்பது இந்த புவியினுடைய மூலாதார சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழுது இல்லைங்களா? அந்த ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நிகழுது அப்படின்னா,
மேலே இருந்து நமக்கு அதிக அளவுல காந்த சக்தி கிடைக்குது. பூமியில இருந்து நமக்கு அதிக அளவுல மின் ஆற்றல், அக்னி ஆற்றல் அது கிடைக்குது. மேல இருந்து மின் ஆற்றல் வரும். ஆனா காந்த சக்தி அதிக அளவுலயும், கீழே இருந்து அதிக அளவுல மின் ஆற்றலும் நமக்கு கிடைப்பதாக ஐயா குறிப்பிட்டிருக்காரு. எல்லா மூலாதார சக்கரங்களையும் நாம் இணைத்து விட்டால், நமது மூலாதார சக்கரம் வந்து பிரபஞ்சத்தின் மூலாதார சக்கரத்தோடு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த 49 நாள் பயிற்சிகளை நிறைவாக முடிக்கும் தருணம் இந்த பூமியினுடைய மூலாதார சக்கரத்தோடும் நமது மூலாதார சக்கரம் பூர்ணமாக இணைக்கப்படும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. இந்த 3 மூலாதார சக்கரங்களும் இணைந்து விட்டால் காந்த சக்தி, வெப்ப சக்தி, மின் காந்த ஆற்றல்கள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நமது ஆற்றல்களையும் நாம பகிர்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஐயா வந்து நிறைய விஷயங்களை இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. நிறைய வார்த்தைகள்லாம் புதுசு புதுசா இருக்கும். அதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து ஆற்றல் பரிமாற்றம். அந்த ஆற்றலை பரிமாற்றம் புரியாமல் நம்ம இந்த பூமியில வாழவே முடியாது. விண்மீன்களும் உயராத்மாக்களும் தங்களது ஆற்றல்களை பரிமாற்றம் புரிந்துதான் அவங்களுக்கு தேவையான ஆற்றல்களை பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படி பண்டமாற்றம்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்களோ அந்த மாதிரிதான் இப்பொழுதும் ஆற்றல் பரிமாற்றம் என்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலாதார சக்தியை எடுத்துக்கிறோம், பூமியினுடைய மூலாதார சக்தியான அக்னி சக்தி, மின் சக்தியையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி வந்து இந்த மூலாதார சக்தி, பூமியினுடைய மூலாதார சக்தியை நாம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத ஆதிமூல கணபதி உங்களுக்கு தெளிவாக விளக்குவார் அப்படின்னு அகத்தியர் ஐயா வந்து குறிப்பிட்டிருந்தாரு. எப்படி வந்து இந்த சக்திகள், அதாவது உயிர் சக்தி அப்படிங்கிறது எதுக்கு அதிகமா இருக்கும்னா பூமிக்கு தான் ரொம்ப அதிகம். எந்த ஒரு விதையை விதைத்தாலும் அது விருட்சமாகி பூத்து குலுங்கி எல்லாமே நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அந்த பூமிக்கு வந்து உயிர் சக்தி அப்படிங்கிற அந்த அக்னி ஆற்றல், அதுதான் பூமாதேவி அப்படின்னு அன்னையாகவே நாம இந்த பூமியை பாவிக்கிறோம். இதுல இருந்து எப்படி அதனுடைய மூலாதார சக்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, பிரதிபலனாக நாம் இந்த பூமிக்கு என்ன செய்வது அப்படிங்கிறதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூரியன், சந்திரன் மற்ற நட்சத்திரங்களிடமிருந்து நாம வந்து பிரபஞ்சத்தின் மூலாதார ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அது மாதிரி பூமியினுடைய மூலாதார ஆற்றலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை வந்து ஆதிமூல கணபதி விளக்கமாக கூறியிருக்கிறார். ஆதிமூல கணபதி ஐயாவுடைய தொடர்பு கொண்டு அவரை பிரார்த்தித்து அருளுரை வாங்க உட்காரும் பொழுது ஐயா வந்து சில வினாக்களுக்கு விடையளிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாரு, சில பேர் இந்த பயிற்சிகளை ஏற்பவர்களுக்கு தோன்றுகின்ற சில வினாக்களுக்கு விடையளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு புதிய விஷயமாக இல்லை. ஏன்னா முன்னாடி எல்லாம் அருளுரை ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு சென்டென்ஸ், ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயம் உள்ள புகுத்தப்படும். இது என்ன திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு, சில சம்பந்தம் இருந்தாலும் இது புதுமையா இருக்கே, இது என்ன இது சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அப்புறம்தான் மெல்ல மெல்ல தெரிஞ்சது என்னன்னா, சில பேர் மறுநாள் பார்க்கும் பொழுது, சில காலம் கழித்து நம்ம டிவோட்டிஸ் அன்பர்களை பார்க்கும் பொழுது, அம்மா வந்து நான் ஒரு கேள்வி தோணுச்சு, மறுநாளே அருளுரையில ஐயா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம்தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. ஓ, இந்த கேள்விகளுக்கான இது என்ன திடீர்னு வருதுன்னா, ஓ இது யாருடைய கேள்வியா இருக்கும், யாருக்காகவோ பதில் கொடுக்குறாரு ஐயா அப்படிங்கறத வந்து இதுல கண்டிப்பாக வந்து உணர்ந்து கொள்ள முடிந்தது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஆதி மூல கணபதி அதே மாதிரிதான் நான் சில வினாக்களுக்கு விடையளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி டவுட்ஸ் யாருக்கோ இருக்கு, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் ஐயா வந்து ஒரு 2-3 வினாக்கள் தான் ரொம்ப அற்புதமாக அதுக்கு விடை கொடுத்திருந்தார். முதல்ல வினாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அகத்தியர் ஐயா சொன்ன மாதிரிதான் ஐயா வந்து என்ன சொல்லி கேட்டிருக்காரு, கணபதி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சில மனிதர்கள், அதாவது சில அன்பர்கள் மூலாதார பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் சில மானுட ஆன்மாக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தோப்புக்கரண பயிற்சியை என்னால சீராக ஏற்க முடியவில்லையே, நான் வந்து என்ன செய்வது, வேறு ஏதாவது எளிமையான மாற்று பயிற்சிகள் இருக்க முடியுமா அப்படின்னு சில பேர் சிந்திக்கிறாங்களாம். அதே மாதிரி சில பேர் வந்து இந்த தோப்புக்கரண பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கு, நான் கடகடன் போட்டு முடிச்சுட்டேன், தியானமும் பண்ணிட்டேன், வேற ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் கிடைக்குமா, மூலாதாரத்தை விரைந்து நாம தூய்மையுறுத்தி கொள்ள முடியுமா, தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க அப்படின்னு ஐயா குறிப்பிட்டு, இதை வந்து உங்கள்ட்ட தான் கேட்கணும், எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றியது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இது நிறைய பேருக்கு இந்த எண்ணம் தோன்றி இருக்கிற காரணத்தினால இத நீங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள அதற்கான விடைதான் இந்த அருளுரை வந்து உங்களுக்கு பகிரப்படும்.
அதுல ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம இப்ப பார்ப்போம். முக்கியமாவே இதுதான். பயிற்சி பெற புரிய முடியவில்லையே, நான் என்ன செய்வது? மாற்று பயிற்சி உண்டா? அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. அதுல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, நிலத்தின் அந்த மூலாதார ஆற்றல் அக்னி அப்படின்னு அகத்தியரைய குறிப்பிட்டிருந்தாரு இல்லைங்களா? அந்த அக்னி ஆற்றல், அந்த மூலாதார ஆற்றலை நீங்கள் எளிதினில் பெற்றுக்கொள்ள உங்களுடைய மூலாதாரத்தை பயிற்சிகளின் மூலம் உங்களால் சீரமைக்க முடியவில்லை என்றால், அல்லது அதிகமாக ஆற்றலை கொடுத்து சீக்கிரமா மூலாதாரத்தை நல்லா தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பூமியினுடைய மூலாதார ஆற்றல்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் மூலாதார ஆற்றல்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சூரியனை வழிபடுங்கள், சந்திரனை வழிபடுங்கள், நட்சத்திரங்களை வழிபடுங்கள், ஒளியை வழிபடுங்கள். அதே மாதிரி நிலத்தினுடைய மூலாதார சக்கர ஆற்றல்களை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னாக்கா, ஐயா என்ன சொல்றாருன்னா, நிலத்தில் காலணிகளை அணிந்து கொள்ளாது நல்ல தீர்க்கமாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் சொல்றாங்க, கால்ல செருப்பு போடாம நிலத்தோட தொடர்பு கொண்டு நடந்துட்டு வாங்கன்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்தா எல்லாரும் சாக்ஸ் ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு தான் எல்லாரும் அழகா நடக்கிறாங்க. பீச்சுக்கு போனீங்கன்னு வைங்களேன், எல்லா ஷூ சாக்ஸா 90% போட்டிருப்பாங்க. செருப்பு போட்டுதான் நடப்பாங்க. செருப்பு போடாம யாராவது நடந்து பார்த்தனான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஐயா என்ன சொல்றாரு, ஏனென்றால் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப ஒரு கரண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு வைங்களேன், கால்ல செருப்பு போட்டுக்கிட்டு தான் கரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது சுவிட்ச் போர்டை கழட்டுறது, கரண்ட் இருக்கும் பொழுதே அதை ஏதாவது சரி பண்றது, பல்பை மாற்றுறது, கழட்டுறது ஏதாவது இருந்ததுன்னா கால்ல செருப்பு போட்டு நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த மின்சாரம் தாக்காமல் இருக்குவதற்கு அந்த அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுது? இந்த மின்சாரத்தை நமக்குள் செலுத்த விடாமல் தடை செய்வதுதான் இதனுடைய காலணி செருப்புகளினுடைய வேலை. ஆனா நாம பூமியின் மின்சார ஆற்றலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? கண்டிப்பாக காலணிகளை கழட்டி வைச்சுட்டு தான் நாம நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எளிய உபாயமாக தான் கணபதி ஐயா நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால இது ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம பேசியிருக்கோம். காலணிகளை அணிந்து கொள்ளாது எல்லோரும் நிலத்தினில் நடந்து பழகுங்கள். உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறது. ஐயா சொன்னதுல இருந்து ஒரு 3 நாளாவே கால்ல செருப்பு அதாவது பக்கத்துல ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. அங்கதான் போய் முக்காவாசி வாக்கிங் போவோம். செருப்பை வந்து கழட்டி விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் 1 ரவுண்டு 2 ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சின்ன சின்ன கல்லு குத்தும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஃபுல்லா மண்ணு தான். அப்படியே நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலத்துக்கும் நமது பாதத்திற்குமான அந்த உறவு முறை வந்து அதிகரிக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு உணர்வு. அப்ப வந்து கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பியும். அப்படியே ஓடலாம் போலையும் அப்படியெல்லாம் ஒரு எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ள வருது. நல்ல உணர்வுகள் வருது. இதை உணர்ந்து பார்த்துட்டு அது என்ன தோணுது அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து கட்டாயமே கிடைக்கும். நீங்க வந்து எல்லா விதமான மணல்லயும் நடக்கலாம். ரோடுல தெரியல. இந்த தார் போட்ட ரோட்ல எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும்னு தெரியல. அதுல வேணா நீங்க செருப்பு ஷூ போட்டு நடங்க. யாராவது மணல் பாங்கு பகுதிகளில் பீச்சுக்கு போலாம். கடற்கரையில நல்ல சூப்பரா இருக்கும். மண்ணுல நம்ம நடக்கலாம். தண்ணியில ஓரமா கால் நனைச்சுக்கிட்டு நடக்கலாம். ஆறு, குளங்கள், ஏரிகள் எல்லாம் நம்ம இருக்கிற இடத்த சூழ்ந்து இருக்குதான்னு பார்த்துட்டு அதை சூழ்ந்து நீங்க நடந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த நீரினுடைய ஆற்றல், குளிர்ந்த காற்றினுடைய ஆற்றல், அதோட சேர்ந்து நம்ம செருப்பு போடாம நடக்கும் பொழுது இந்த நிலத்திலிருந்து எல்லாமே நில மூலக்கூறுகள், வாயு மூலக்கூறுகள், நீர் மூலக்கூறுகள், அக்னி மூலக்கூறு, பஞ்சபூத மூலக்கூறுகளும் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். நம்ம வாகாயத்தை பார்த்து நடக்கிறோம், வெட்ட வெளியில நடக்கிறோம், மண்ணுல கால்ல செருப்பு போடாம நடக்கிறோம். சோ நில மூலக்கூறு வந்துருதா. நீர்நிலைகளை சூழ்ந்து நடந்தா ரொம்ப ரொம்ப அற்புதம். இல்லைனாலும் பரவாயில்ல. புல்வெளி பார்க்லாம் இருக்கலாம். புல்லு மேல எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் நடக்கிறதுக்கு. காலுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். சோ இது மாதிரி நடக்கும் பொழுது நீங்கள் பூமியினுடைய மூலாதாரங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி அது தூய்மை அடையும். மூலாதாரமும் ஆக்டிவேட் ஆகும். அதற்குறித்தான அற்புதமான ஆற்றல்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஆதிமூல கணபதி இந்த முதல் கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் கூட உணர்வுகள் பத்தினாரு. எப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள், எப்பவுமே சின்ன சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லி அழகா புரிய வைக்கிறது தான் தெய்வங்களுடைய வேலையா இருக்கும். இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து குடியிருக்கோம், வாடகைக்கு நம்ம குடியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன்.
அப்போ வந்து நாம என்ன செய்வோம், இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காரு, அவங்க கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எப்ப பாரு சீக்கிரம் காலி பண்ணு, வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களோட நீங்க வந்து நல்ல அற்புதமா பேசி சிரிச்சு அவங்களோட அன்பா பண்பா நீங்க பழகுனீங்கன்னா, நீங்க வீட்டை காலியே பண்ணாதீங்கன்னுவாங்க. ஆணி அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உறவு முறையை நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டா நம்ம நீண்ட நாள் அங்க இருக்கலாம் இல்லையா? அதே ஒரு வந்து ஐயா வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளா உணர்த்தினாரு. அதே மாதிரி இந்த பூமிங்கிற வீடு நம்ம வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடு, இது நம்ம சொந்த வீடு கிடையாது. பூமி என்கிற வாடகைக்கு நாம இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் நாம வந்து அந்த ஹவுஸ் ஓனர் ஆகிய இந்த பூமி கிரகத்தோட பூமாதேவியோட நெருங்கிய உறவு முறைகளை ஏற்றுக்கொண்டு அன்பாக நாம வாழணும் அப்படின்னா பாதங்களில வந்து செருப்பணியாத நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா மண் அள்ளி வாயில போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தட்டி விடுவாங்க. நம்ம கிருஷ்ண பரமாத்மா பார்த்திருக்கோம். மண் அள்ளி வாய் போட்டு அவங்க அம்மா வந்து தட்டி பொழுது வாயை திறந்து உலகத்தையே அவர் காமிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா மண்ணை எடுத்து உண்ணக்கூடிய வழக்கமும் இந்த குழந்தைகளுக்கு எப்படி வருது பாருங்களேன். அதெல்லாம் வந்து இயற்கையாகவே மண்ணை உண்டால் நல்ல ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு எண்ணம் தோன்றதுனாலதான் அவங்க அது மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இதுல இருந்து இந்த மண்ணுக்கு உரித்தான அற்புத சக்தி நமது தேகத்திற்கு தேவை அப்படிங்கறதுதான் உணர்த்தப்படுகிறது. நாம வந்து மண்ணை எடுத்து சாப்பிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம கால்ல செருப்பு போடாம அனுதினமும் சிறிது நேரமாவது எங்கேயாவது ஒரு இடத்துல மணல் பாங்கான இடத்துல புல்வெளிகள்ல நீர்நிலைகளுக்கு ஓரத்துல கடற்கரையில நீங்க கண்டிப்பா அவசியமா கிடைக்கும் பொழுது டைம் கிடைக்கும் பொழுதாவது ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணாம இது மாதிரி ஒரு ரவுண்ட் இப்படி செஞ்சு பாருங்க. இல்ல எனக்கு கால்ல வலி இருக்கு எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய தேகத்தை பொறுத்தது. ஆனால் பூமியினுடைய மின்சார சக்தி, மின் காந்த ஆற்றல்களை மின் சக்தி, உயிர் சக்தி, எந்த ஒரு விதையை போட்டாலும் உடனே அப்படியே முளைத்து கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த பூமிக்கு இருக்கு. அந்த ஆற்றல்கள் நமது பாதங்களின் வழியாக தான் நமக்கு மேல ஏற முடியும். ஏன்னா நம்ம மண்ணுல உட்கார்றது இல்ல, கையை போட்டு மண்ணுல வச்சு எதுவும் விளையாடுறது இல்ல, கால்கள் மட்டுமாவது இந்த மண்ணில் பதியட்டும். பூமாதேவிக்கு நன்றி சொல்லி இந்த பூமி கிரகத்துல இவ்வளவு காலம் நாம வாழறதுக்கு இடம் கொடுத்த இந்த அற்புதமான பூமி கிரகத்துக்கு நன்றி சொல்லி நாம அதுல பாதங்களை பதித்து நடந்தோம் அப்படின்னு நீங்க ஒரு மண்ணை எடுத்து இப்படி நெத்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா விபூதி மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம நன்றி உணர்வை வந்து இந்த பூமி கிரகத்துக்கு நாம வெளிப்படுத்துறோம். வேற எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம்னா நிறைய பேர் செடிகள்லாம் நடுவாங்க, நிறைய தாவரங்களை நடுவாங்க. சில பேர் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற தாவரங்களை வந்து நல்லா பராமரிப்பாங்க, நீர் எடுத்து நிலம் எடுத்து. அப்போ உங்க தோட்டத்திலேயே கூட நீங்க நல்லா நடக்கலாம் செருப்பு போடாம. சோ இது மூலமாக அற்புத ஆற்றல் பெருகும் அப்படின்னு கணபதியார் அந்த முதல் கேள்விக்கு விடை கொடுத்திருக்காரு. மேலும் வந்து நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னென்னலாம் நம்ம செய்வோம். இப்ப கணபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிள்ளையார் அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள போனோம்னு நம்ம இப்படி குட்டிப்போம். இந்த விரலால நல்ல முட்டியை மடக்கி கைகளை மடக்கி 3 முறை குட்டிக்கிறது வந்து கணபதிக்கு வழக்கம். இது வந்து எப்படி இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையார்கிட்ட போனோம்னு டக்கு டக்குன்னு 3 குட்டி குட்டிப்பாங்க, இப்படி 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 உட்கார்ந்து எழுந்துப்பாங்க. தோப்பு கரணம் நல்லா உட்கார்ந்து எழுந்துக்கணும். வெகு சிலர் செய்வாங்க, நிறைய பேர் சும்மா அப்படி இப்படி உட்கார்ந்துட்டு ஒரு பாவனை செய்வாங்க. ஆனா அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஏன் இப்படி இந்த குட்டிக்கிறது வந்தது அப்படின்னு இந்த கதையை பத்தி யோசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், சும்மா ஷார்ட்டா சொல்றேன். அகத்தியர் ஐயா வந்து காவிரி நீரை வந்து கமண்டலத்துல எடுத்துட்டு வருவாரு. அப்பொழுது வந்து இந்த கமண்டல நீர்ல காவிரி நீர் வந்து இந்த இடத்துல பாயணும், இங்க தண்ணி வேணும் அப்படின்னு, அதாவது சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர்ற அந்த வந்து இந்த இடத்துல பறவை செய்யணும்னு இந்திரன் வந்து விநாயகர்கிட்ட கேட்பாரு. விநாயகர் வந்து காக்கை ரூபகத்துல வந்து அகத்தியர் ஐயா வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் கமண்டலத்தை தட்டி விட்டுருவாரு. அது அந்த இடத்திலேயே பொழிந்து அப்படியே காவிரியாக உருக்கொண்டு தண்ணி அப்படியே பிரவாகம் எடுக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் அகத்தியர் ஐயா என்ன செய்வாரு, இந்த காக்கையை தரத்திட்டு போகும்பொழுது அது ஒரு சின்ன சிறுவனாக மாறி ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கோம். ஆட்ட காமிக்கும் பொழுது அகத்தியர் ஐயா தரத்திட்டு போவாரு. அப்போ விநாயகராக அவரு உருமாறி காட்சி கொடுப்பாரு. உடனே வந்து அந்த சிறுவனை பிடித்து குற்றத்துக்கு போவாரு அகத்தியா. அந்த சினிமாவில பார்த்திருக்கோம். அதுல சொல்லுவாங்க அகத்தியர் ஐயா வந்து விநாயகராக உடனே உருமாறணும்னு, ஆகா விநாயக பெருமானே உன்னையா நான் குற்றத்துக்கு வந்தேன், நான் வந்து தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அகத்தியர் ஐயா. இப்பொழுது வந்து இது இன்றைக்கு தருணத்திலிருந்து இப்பொழுதுல இருந்தே யாரெல்லாம் விநாயகரை பார்த்து குட்டிக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல
ஆசி கிடைக்கட்டும், அதாவது நல்ல அறிவு வளரட்டும், ஞாபக சக்தி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கறதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அகத்தியர் ஐயா பாருங்க, அப்போ இந்த காவிரி நீர் உருவாகுறது, இந்த குட்டிக்கிற வழக்கத்தை கூட அகத்தியர் ஐயா உருவாக்கி கொடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து வேற என்ன நல்லா செய்வோம் கணபதிக்கு, நல்லா குட்டுவோம், தோப்பு கரணை போடுவோம், செதற தேங்காய் உடைப்போம். கணபதினாலே எல்லாருமே தேங்காய் செதறு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது, செதற்காய் உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. இது வந்து நாம வேண்டி கொண்ட ஒரு விஷயம் நடந்தே ஆகணும்னு தீவிரமான எண்ணம் கொண்டுதான் தேங்காயை உடைப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எதுக்கோ ஒண்ணு போகிறோம், அது நம்மளுக்கு நடத்தி கொடுக்கணும் இறைவன் வேண்டிக்கும் பொழுது பிள்ளையாருக்கு அந்த தேங்காயை நம்ம உடைக்கிறோம். இது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சிரசுல இருக்கிற ஒரு அணு வந்து சிறைப்பட்டு இருக்கும். அந்த வேலை முடியறது வரைக்கும் அந்த சிறைப்பட்டு இருக்கிற அணு தேங்காயை உடைக்கும் பொழுது அந்த அணுவும் வந்து ஒரு சிதற்காய் போல, அந்த தேங்காய் போல உடைந்து அந்த எந்த வேலைக்காக அது சிறைப்பட்டிருந்ததோ அந்த வேலையை அது நிகழ்த்தி கொடுக்கும். சிரசிலையும் அது நடக்கும், வெளியே நடக்கிறது உள்ள நடக்கும், உள்ள நடக்கிறது வெளியே நடக்கும். இது எல்லாம் வந்து கணபதிக்கும் சயின்ஸ் அறிவியல் விஞ்ஞானத்துக்கும் உள்ள விளக்கம். இதையெல்லாம் வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே வந்தாரு. அதனால முக்கியமான பயிற்சியாக ஐயா என்ன சொல்றாரு, எல்லாரும் நடைப்பயிற்சி காலணிகள் அணியாமல் பயின்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அறிவு உணர்வு நிலைகளில் பயிற்சியின் மூலம் மாற்றம் உருவாகுமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. என்னுடைய அறிவில் மாற்றம் வருமா, என்னுடைய உணர்வு நிலைகளை மாற்றம் வருமா அப்படின்னு எல்லாரும் சிந்திக்கிறீங்க. இந்த தோப்பு கரண பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஐயா என்ன சொல்றாரு, தலைமை சுரபிக்கு உள் மையம் வரை இந்த குருதி பாயுது. தலைமை சுரபி யாரு? பிட்யூட்டரி கிளாண்டு, நமது ஆறுமுகனார் ஞான தண்டாயுதபாணியனுடைய இருப்பிடம், இல்லம். அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த தலைமை சுரபி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தோப்பரண பயிற்சியை ஆழ்ந்து எடுக்கும் பொழுது, மூச்சு பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய ஆற்றல்கள், குருதியின் ஆற்றல்கள் தலைமை சுரபிக்கு உள்ளே வரைக்கும் பாய்ந்து செல்லுது. தூய பிராண காற்றும் உள்ளே செல்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உயர்ந்த அறிவு அணுக்கள் உற்பத்தியாகும், அற்புத பேரறிவு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு பெருகுமா தோப்புக்கரண பயிற்சி போடுறது மூலமாக அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டிருக்கீங்க. அதற்கான விடைய ஐயா வந்து கொடுத்திருக்காரு. தலைமை சுரபிக்குள்ள குருதி போகும். இதை பத்தி ஆறுமுகனாரும் தலைமை சுரபை பத்தியும் இந்த அறிவு அணுக்கள் பத்தியும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை கொடுத்திருக்காரு. அதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். உயர்ந்த அறிவு அணுக்கள் பெருகும் அப்படின்னு இருக்காரு. இப்ப ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுது மூலாதாரம் வரை காற்று செல்லுது இல்லையா, அதே போல ஒவ்வொரு அணுக்களையும் ஊடுருவி உட்செல்வதனால் மனம் ஆழ் மையம் வரை செல்கிறது. அதனால் உணர்வு அலைகளை தீண்டுகிறது. இதன் மூலம் உணர்வு அலைகள் அறிவினில் கலந்து புற இயக்கத்திற்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உணர்வில் உள்ள பதிவுகளும் குன்ற துவங்கும். உணர்வில் இருக்க பதிவுகள் கூட வெளியேறி உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆழ்ந்து சுவாசிக்கும் பொழுதும் இந்த பயிற்சிகளை ஏற்கும் பொழுதும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எலக்ட்ரான்ஸை கடந்து புரோட்டான்ஸ்குள்ள நியூட்ரான் வரைக்கும் இந்த பிராண சக்தி குருதி எல்லாமே தடைப்பட்டிருந்ததெல்லாம் நீங்கி மெல்ல மெல்ல உள்ள போகும் பொழுது அந்த உணர்வு நிலைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அறிவினை தீண்டி நாம செய்யற செயல்களிலும் அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உணர்வு நிலைகள் வெளிப்பட்டு நமது வாழ்க்கையில அது உதவுறதுனால உணர்வு நிலைகளும் பெருகும், அறிவும் உங்களுக்கு நன்றாக பெருகும் அப்படின்ட்டு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, அறிவினுடைய பதிவுகள் துறந்து விட்டால், இது கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். கல்வி கற்போரும் பணியாற்றுபவர்களும் எவ்விதம் செயலாற்றுவது? என்னுடைய அறிவு அணுக்கள், அறிவில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நாம ஏற்கின்ற பயிற்சிகளின் மூலம் பதிவு எல்லாம் நீங்குது, அறிவில் இருக்க பதிவு எல்லாம் நீங்குது. நம்ம நிறைய குப்பை மாதிரி பதிவுகளை போட்டு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொல்றோம். படிக்கிற குழந்தைகள் எல்லாம் நிறைய படிச்சு உள்ள சேமிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அன்றாட அந்த அலுவலக வேலைக்கு தேவையான நிறைய பதிவுகள் உள்ள இருக்கும். நிறைய பேர் அவங்க மீட் பண்ணணும், நிறைய கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணும், வெளி வேலைகள் இருக்கும், எத்தனையோ வேலைகளுக்கு குறித்தான அறிவு வந்து அவங்களுக்குள்ள அடங்கி இருக்கும். இது எல்லாம் உதிர்ந்து விட்டால், அறிவுல இருக்கிற பதிவுகள்லாம் உதிர்ந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ள நினைச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா, தேவையற்ற பதிவுகள் மாத்திரமே உதிரும், உங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவுகள் மாத்திரமே உதிரும். இது எப்படி, இது தேவையில்லாத பதிவு, இது தேவையான பதிவு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா,
ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு பதிவினை நாம் பயனுறுத்தாமல் பல காலம் வைத்துள்ளோமோ அது உதிர்ந்துவிடும். சிலதெல்லாம் எப்பயோ யாரோ ஏதோ சொன்னதை உள்ள போட்டு வச்சிருப்போம். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத இருக்கலாம். அதை அந்த நேரத்துல நம்ம பயிற்சிகளின் மூலம் கழிவுகள் நீக்கப்படும் தருணத்துல இந்த மாதிரி பதிவுகள் தான் உதிர்ந்து போகும். அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். படிக்கிற குழந்தைங்க டெய்லி டெய்லி படிக்கிறாங்க, டெய்லி டெஸ்ட் எழுதுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. வேலைக்கு போறவங்க டெய்லி அந்த அறிவை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யறாங்க. அதனால டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பதிவு பொருட்கள், அதாவது அறிவில் உள்ள அந்த நிலை அழியாது. பயனுறுத்தாமல் வேண்டாததான் பல விஷயங்களை உள்ள போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அவை மட்டும்தான் அழியும் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4வது கேள்வி ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் அதுல புரிஞ்சுது. நம்ம வினைகளை நீக்கும் விநாயகர் அப்படின்னு குறிப்பிடுறோம், கணபதின்னு குறிப்பிடுறோம், பிள்ளையார்னு குறிப்பிடுறோம். இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் பொழுது வினைகள் நீங்குமா, கர்ம வினைகள் நீங்குமா, விநாயகர் உதவுவாரா, கணபதி உதவுவாரா அப்படின்னு சில பேருக்கு வினாக்கள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, இது எண்ணம், சொல், செயல் ஆகிய மூலமும் உள்ளேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணங்களின் மூலம் உள்ளேற்கப்படும் வினைகளை எப்படி நாம நீக்கிக்கலாம்னா, தியானத்தின் மூலமே வெளியேறும். ஏன்னா நம்ம என்னென்னமோ எண்ணங்களின் மூலம் நிறைய கர்ம வினைகள், வேண்டியது வேண்டாது நல்லது கெட்டது எல்லாம் உள்ள போட்டிருப்போம். இப்ப யாரோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்பு செய்திருப்பாங்க, நம்மளுக்கு வருத்தம் கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள திட்ட முடியாது, அவங்க பெரியவங்களா இருப்பாங்க, அது மாதிரி ஏதாவது பாஸா இருப்பாங்க கம்பெனில. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நல்ல மனசுக்குள்ள எண்ணங்களால அவங்கள நல்லா திட்டி தீப்போம் ஏதோ செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி பதிவுகள். அதே மாதிரி சில பேர் நம்மளுக்கு உதவி செய்யலாம், அவங்களுக்கு நேரடியா போய் நம்ம நன்றி சொல்ல முடியல, வாழ்த்த முடியலாம், இங்க இருந்தே மனசார அவங்கள வாழ்த்துவோம். இதே மாதிரி நல்ல பதிவுகள் கெட்ட பதிவுகள் எல்லாம் எப்படி உள்ள போகுதுன்னா எண்ணங்களின் மூலமாக போகுது இல்லைங்களா. இந்த கர்ம பதிவுகளை நீங்க நீக்கிடணும். வேண்டாம், நல்லது கெட்டது எல்லாமே நீக்கணும். மொத்தமா எம்டி ஆனாதான் ஈசனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பதிவுகளை நீக்குவதற்கு என்ன செய்யணும்னா, தியான பயிற்சிகள் தான் உதவும். ஏன் நம்ம தியானம் பண்றோம்? தோப்புக்காரனை போட்டுட்டு எழுந்து போக வேண்டியது. நான் இப்ப உட்கார்ந்து மூச்சை கவனி உள்ள பாரு, ஆற்றல் மூலாதாரத்துக்கு போகிறத பாரு, சிரசுல ஒளி பரவுறத பாரு. ஏன் ஐயா அப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இந்த தியானத்தின் மூலம் என்ன நடக்குதுன்னா, உள்ளே ஏற்றுக்கொண்ட பல எண்ண பதிவுகள் சில நேரம் அது வெளிப்படும் போது நமக்கு தெரியும். திடீர்னு யாருடைய நினைவோ வரும், இவங்களை நம்ம நினைக்கவே இல்லை, இது எப்படி வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ள இருந்து இந்த பதிவு வெளியே போகுதுன்னு நினைக்கலாம். சில நேரம் நாம் அறியாத நிலையிலேயே நிறைய பதிவுகள் வெளியேறிடும். இதுக்கு தியானம் தான் ரொம்ப சிறந்தது. அமைதியா உட்கார 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 உள்ள போட்டிருக்க அந்த குப்பைகள், வேண்டாத பதிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. 2வது என்ன அப்படின்னாக்கா, சொற்கள் இல்லையா, நிறைய சொல் மூலமாக வினைகள் புரிந்திருப்போம். நல்ல வார்த்தைகளையும் சொல்லி புண்ணியத்தையும் சேர்த்திருப்போம், கெட்ட வார்த்தைகளை சொல்லி நிறைய பேருடைய பாவத்தையும் சேர்த்திருப்போம். அதே மாதிரி பிறர் நம்மை திட்டி அந்த கஷ்டமும் நமக்கு இருந்திருக்கலாம். பிறர் நம்மளை புகழ்ந்து வாழ்த்தி நல்ல வார்த்தை சொல்லி அவங்க நம்ம மேல நம்ம நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு புண்ணிய பதிவு. சொற்களின் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து விதமான வினைகள் பதிவுகள் அவை எப்படி நீங்கும்னா, மந்திர உச்சாடனங்களின் மூலமே அப்படின்னு சொல்றாரு. ஏன் மந்திரங்கள் நிறைய சொல்றோம், ஏன் கணபதிக்கு நம்ம அகவல் படிக்கிறோம், கணபதி போற்றி சொல்றோம், அஷ்டோத்திரம் படிக்கிறோம், எல்லா தெய்வங்களையும் ஒவ்வொரு தெய்வங்களையும் நிறைய மந்திரங்களை சொல்லி ஏன் வழிபட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சொற்களின் மூலமாக உள்ளே சென்ற கர்ம பதிவுகள் சொற்களின் மூலமாக தான் வெளியே போகும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை புறத்திலேயே நாம செய்யலாம். அதாவது நல்ல வார்த்தைகளை 4 பேருக்கு சொல்றது, முக்தி பெறுவதற்கான மார்க்கத்தை சொல்றது, அகத்தியர் ஐயாவினுடைய ஆத்ம காயத்ரி மந்திரத்தை எடுத்து சொல்றது, அதுவும் பிறருக்கு எடுத்து சொல்லும் பொழுதும் சரி, நமக்கு நாமே உட்கார்ந்து கிளீன் பண்ணிக்கணும். சொற்களின் மூலமாக நமக்குள்ளே சென்று பதிந்திருக்கக்கூடிய வினைகளை மந்திரங்களே நல்லா உதவும். நல்ல சத்தமா ஓம் நம சிவாய சொல்லலாம், அகத்தீசாய வித்மகே சொல்லலாம், ஓம் சரவணபவ சொல்லலாம், எத்தனையோ மந்திரங்களுக்கு, ஓம் கம் கணபதியே நமக சொல்லலாம், ஆதிசக்தியே போற்றி, எவ்வளவோ நமக்கு சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கு, பெரிய பெரிய மந்திரங்கள் இருக்கு. இதை சொல்லும் பொழுது நமக்கு கண்டிப்பாக உள்ளே ஏற்கப்பட்ட சொற்களின் மூலமாக உள்ளே சென்று பதிந்திருக்க கர்ம வினைகளை இதையெல்லாம் யார் செய்யறாருன்னா கணபதி தான் செய்யறாரு. அது ஒரு பெரிய சயின்ஸ். அதையும் சின்ன சுருக்கமா இங்க நம்ம ஷேர் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அது. எப்படி கர்ம வினைகளை கணபதி நீக்கிறார், ஏன் கணபதி வினைகளை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கு. 3வதாக செயல்களினால் உருவாகக்கூடிய
இதைத்தான் நம்ம வந்து இந்த மாதிரியான தோப்புக்கரண பயிற்சி, யோக பயிற்சிகள், தேகத்தினால் உருவாக்கக்கூடிய பயிற்சிகள், நடை பயிற்சிகள், தலையில குட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நாம செய்யும் பொழுது செயல்களின் மூலமாக நாம வெளிப்படுத்தும் பொழுது செயல்களின் மூலமாகவே உள்ளே சென்று பதிந்துவிட்ட கர்ம பதிவுகள் வெளியேறும் அப்படின்னு அழகா குறிப்பிட்டிருக்காரு. நம்ம செயல்களின் மூலமாகவும் பிறருக்கு உதவி செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், என்னென்ன தான வகைகள் இருக்கோ செய்யலாம், பிறருக்கு நல்ல அன்பான 4 வார்த்தைகளை பேசி, வேற ஏதாவது அவங்களுக்கு கஷ்ட காலத்துல அவங்களுக்கு தேவையான பொருள் உதவி செய்யலாம். அந்த மாதிரி நம்ம செயல்களாக புறத்தினிலும் செய்யலாம். அகத்தினில் எப்படி செய்யணும்? யோக பயிற்சிகள், மூலாதாரத்துக்கான யோக பயிற்சிகளை செய்யும் பொழுது இந்த வினைகள் நீங்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பெரிய சப்ஜெக்ட், ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். ஒரு புக்கே இருக்கு, அதுல சுயநாடிகள், சூட்சம நாடிகள், சுழுமுனை நாடிகள்னு கொடுத்திருந்தாங்க முன்னாடி. சுயநாடி, சுழுமுனை நாடி, சூட்சம நாடி, இது 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒண்ணு என்ன பண்ணணும்னு பெரிய நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து இப்ப திருப்பி ஐயா அதை வந்து ஞாபகப்படுத்துறாரு. கணபதி அப்படின்னாலே இந்த சுழுமுனை நாடி அப்படிங்கிறது தான் கணபதி, விநாயகர் என்று சொல்லப்படுவது. இதுல வந்து ஒரு சின்ன கதை எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து பார்வதி தேவி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனியா அவங்க குளிக்க போவாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும், யார் வேணா உள்ள வராங்க அப்படின்லாம் நினைக்கும் பொழுது அவங்க வந்து இப்படி கைகளை வச்சு இப்படி இப்படி தேய்ப்பாங்க. இப்படி தேய்க்கும் பொழுது மஞ்சத்தூள் கொட்டும். அப்படியே அந்த மஞ்சத்தூள் கொட்டினோம்னா அதை வச்சு ஒரு உருவம் செய்து அதுக்கு தியானத்தின் மூலம் உயிர் கொடுப்பாங்க. இதை நம்ம கதைகள்ல பார்த்திருக்கோம். பார்வதி அன்னை உயிர் கொடுத்து உருவாக்கியவர் தான் ஆதிமூல கணபதி. அவர் வந்து அதனாலதான் நம்ம மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம், மஞ்சள் பிள்ளையார். இதை நீங்க சயின்ஸா பாக்கணும்னா நம்மளுடைய உயிர் எங்க இருக்கு? பீனியல் சுரபியில இருக்கக்கூடியது. உயிர் கூடுக்குள்ள இருக்கக்கூடிய அன்னையாகிய பார்வதியாகிய சக்தியாகிய அந்த உயிர் சக்தி என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த பிறகு சுழுமுனை நாடியை உருவாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எப்படி அந்த பீனியல் சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியானவள் தன்னுடைய தங்க ஆற்றல், தங்க ஆற்றல் தான் மஞ்சள் தூள். மஞ்சளுக்கு ரொம்ப தங்க ஆற்றல் அதிகம்னு குறிப்பிட்டிருந்தாங்க. மஞ்சள் பொடி போட்டு தினம் குடிக்க சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இந்த மஞ்சள் அப்படி அந்த தங்கம்னு சொல்லக்கூடிய அந்த 4 கனிம வித ஆற்றல்ல பாதரசமும் வெள்ளியும் ஆன்மா சார்ந்தது, தங்கமும் தாமிரமும் உயிரை சார்ந்ததுன்னு பார்த்திருக்கோம். அப்போ அந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப சக்தி தன்னுடைய தங்க ஆற்றலை கொண்டு முதலாக உருவாக்கக்கூடியதுதான் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடிதான் பீனியல் சுரபிக்கும் பிட்யூட்டரி சுரபி தலைமை சுரபிக்கும் ஒரு தொடர்பு நிலையை உருவாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அன்னை பார்வதி வந்து விநாயகரை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தமும் அதுதான். ஏன் அவருடைய தலையை வந்து வெட்டிட்டு அதுக்கு யானை தலையை பொருத்தினாங்க? இதெல்லாம் கதைகளாக சொல்லப்படுறதுனால இது எல்லாம் பியூர் சயின்ஸ் தான். முதலாக இந்த பீனியல் ஒரு குழந்தை வந்து பிறக்குது இல்லைங்களா? இந்த குழந்தை போன வாரமே நம்ம பார்த்தோம். பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த இடத்துல உட்கார்ந்துதான் அப்பாவும் கொடுத்த அந்த விடுதலை அடைந்த 2 பாதரச துகள்கள், ஆன்ம கரு துகள்கள் உராய்ந்து இந்த தேகத்தை தாயின் கருவறையில் படைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். படைச்சிட்டு அந்த 2 கருத்துகள்களும் 2 விழிகள்ல வந்து அமர்ந்து நமக்கு இன்னைக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. தாயும் தந்தையும் அருடைய துகள்கள் பார்த்தோம். அந்த 2 துகளும் உராய்ந்து வேலை செய்த இடம் தான் பிட்யூட்டரி கிளாண்டாகவே உருமாறி இருக்கு. ஏன்னா அதுதான் அறிவு, இந்த தேகத்தையே படைத்த அறிவு. அதுனா எப்பேற்பட்ட அறிவு இருக்கும் அந்த இடத்துல. அங்கதான் 2 உராய்ந்து தேகத்தை படைக்குதுன்னா அந்த இடத்துல அவ்வளவு அறிவு இருக்கும், அவ்வளவு சக்தி நிறைந்த இடம். அதுதான் பிட்யூட்டரி கிளாண்டாக உருமாறி இருக்கு. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஏன் வந்து 6 முருகப்பெருமானை எப்படி உருவாக்குவாங்க? பார்வதியும் சிவனும் உட்கார்ந்து தியானத்துல இருந்து அவங்க நெற்றி பொட்டுல இருந்து 2 ஒளி புறப்பட்டு வந்து அவங்களுடைய ஆன்ம கருத்துகள் புறப்பட்டு வந்து அது 2ம் உராய்ந்து ஒரு பெரிய ஒளிப்பந்தாக மாறி கதைகள்ல பார்ப்போம். அதை வந்து அரசர்கள் எடுத்துக்கொண்டு போக அதை வந்து விழுந்து 6ஆ பிரிஞ்சு 6 தாமரைகளில வந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து கடைசியில ஒண்ணாக்குறது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னா எல்லாமே சிரசுக்குள்ள நடக்குது. தலைமை சுரபி வந்து ஒரு முதன்மையான சுரபியா இருக்கும் பொழுது சூழ்ந்து என்னென்ன இருக்குன்னா செவ்வாய் சுரபி இருக்கு, புதன் சுரபி இருக்கு, வியாழன் இருக்கு, வெள்ளி இருக்கு, சனி இருக்கு. தலைமை சுரபியே சூரியன் கோலாகவும் அதற்குள்ள சந்திர சுரபி இருப்பதாகவும் ஐயா வந்து முருகர் குறிப்பிட்டிருந்தார் முன்னாடியே. இப்போ எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த சுழுமுனை நாடி என்பது பீனியல் சுரபிக்கும் பிட்யூட்டரி சுரபிக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடி. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு அந்த சுழுமுனை நாடி இருக்காது அப்படின்னு தலைமை சுரபி கண்டிப்பாக இருக்கு.
சுழுமுனை நாடி உருவான பிறகுதான் உயிரிலிருந்து ஆற்றல் என்பது இந்த தலைமை சுரபிக்கு பகிரப்படுகிறது. முதல்ல ஒரே ஒரு டியூப் மாதிரி ஒரு சுழுமுனை நாடி உருவானதாகவும், அப்புறம் வரக்கூடிய ஆற்றல்கள் உயிர் தான் ஆன்மாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை 3ஆக பிரிக்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம காந்த சக்தி, வெப்ப சக்தி, நஞ்சாற்றலை வெளியேற்றக்கூடியதுன்னு 3ஆக அந்த ஒரே குழாய் மாதிரி இருக்கக்கூடிய சுழுமுனை நாடிய 3ஆ பிரிச்சு 3 வேலைகள். இது ஏன் கணபதியோட தும்பிக்கை இப்படி சுருண்டு இருக்குது, ஏன் விநாயகருக்கு அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, யானையினுடைய தலை போல இந்த 3 தும்பிக்கை போன்று இருக்கக்கூடிய சுழுமுனை நாடி ஒரே குழல்ல இருந்தாலும் காந்த சக்தி வரும் பொழுது இது பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கும், மீதி 2ம் சுருண்டு இருக்கும் அப்படின்னும், வெப்ப சக்திய உயிர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு தலைமை சுரபிக்கு ஷேர் பண்ணும் பொழுது மீதி இருக்க 2ம் சுருண்டு இருக்கணும். இரவு நேரத்துல நஞ்சாற்றல்களை வெளியேற்றுவதற்காக இந்த பீனியல் சுரபிக்கும் பிட்யூட்டரி சுரபிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சுழுமுனை நாடியோட 3வது பாகம் கனெக்ட் ஆகி இருக்கும். உள்ளிருந்து தேகத்திலிருந்து சிரசிலிருந்து அனைத்து கழிவுகளும் உயிருக்கு அனுப்பப்பட்டு சிரசின் உச்சி வழியாக அது வெளியேறி போயிடும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இப்போ ஆதி மூல கணபதி வினைகளை நீக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா அந்த சுழுமுனை நாடி. ஏன் முழு முதற் கடவுள் அப்படின்னாங்கன்னா, உயிர் ஆற்றலை பெற்றுக்கொண்டாலும் சுழுமுனை நாடி இல்லாம எங்கேயுமே இந்த தேகத்துக்கு அந்த ஆற்றலை அதனால பகிர முடியாது. அது வழியாதான், அதுதான் முதல் நாடி சுழுமுனை நாடி. அதுல இருந்து சூட்சம நாடிகளும் சுய நாடி, கண்ணுக்கு தெரியக்கூடிய ரத்தம் காற்று போகக்கூடிய நாடிகள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில சூட்சம நாடிகள், அப்புறம் இந்த சுழுமுனை நாடி. இந்த சுழுமுனை நாடிதான் பின்ன சிவநாடியாக வளர்ந்து நம்ம மூலாதாரம் வரைக்கும் வரணும். அது அங்க எப்படி பிட்யூட்டரி வரைக்கும் இருக்கோ அது வளர்ந்து 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 மூலாதாரம் வரைக்கும் வந்தாதான் சிவநாடி. நாம சேர்த்து வச்சுக்கிற மூலாதார உயிர் சக்தி ஆற்றல்களை அந்த சிவநாடியின் மூலமாக மீண்டும் நாம ஆன்மாவோட சேர்த்தால்தான் அது முழுமை அடையும். 2 நாசி துவாரங்கள் வழியாக போகக்கூடிய காற்று இல்லாமல் அந்த உள் நாசியின் வழியாக காற்று போனாதான் அது. எல்லாரும் இப்ப சொல்ற மாதிரி உள்ள சகசிராரா கிட்ட போய் இந்த உயிர் சக்தி சேர்ந்தாதான் உயிரும் ஆன்மாவும் ஒருங்கிணைந்ததாக அர்த்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த சுழுமுனை நாடி இருக்கு இல்லைங்களா? இந்த சுழுமுனை நாடி முதன்மையான நாடி, முழுமையான நாடிங்கிறதுனாலதான் அது கணபதி என்று போற்றப்படுகிறது. கணபதியை நாம நினைக்கும் பொழுது நாம எப்பொழுது உள்ள உட்கார்ந்து என் சுழுமுனை நாடியை போற்றி போற்றி, காந்த சக்தியை நன்றாக ஈர்த்து தருவாயாக, என்னுடைய நஞ்சாற்றல்களை போக்குவாக அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். ஞானஸ்தர்களுக்கு ஞானிகளுக்கு எளிதாக இருக்கலாம். ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு தனக்குள்ள இருக்கிற சுழுமுனை நாடியை பத்தி எந்த அறிவும் இருக்காது. அதை பார்க்காததுனால நம்மளால அதை ஒத்துக்கவே முடியாது. அப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம அறிவு ஒத்துக்காது. அதனால நமக்கு அதுக்கு ஈக்குவலா அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ உள்ள இருக்கிறது யாரு? வெளியில விநாயகர். அதுக்காக தான் அந்த உருவம் கொடுத்து அவரை வழிபட சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. விநாயகரை என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம நிறைய நாமங்கள் இருக்கு இல்லையா தெய்வத்துல, அது ஒரு 2, 3, 4 நாமத்தை பத்தி அவர் சொல்றாரு. வினைகளை நீக்கக்கூடியவர். எல்லாருமே விநாயகரே போற்றி, வினைகளை நீக்கும் விநாயகரே போற்றி, விக்னராஜனை போற்றி அப்படின்னு நாம போற்றி அவரை துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நமது நஞ்சாற்றலை எடுத்து சென்று கழிக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடி தீர்க்கமாக இயங்கும். இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கும், ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், இந்த வினைகள் நம்மளுக்கு போயாகணும், இந்த கர்ம வினை போயாகணும், இது எப்படா இது முடியும் இந்த கஷ்ட காலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ விநாயகரை போற்றி, விக்னராஜனை போற்றி, விநாயகர் விநாயகர் அந்த வார்த்தையை அதிகமா நம்ம பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த சுழுமுனை நாடி எல்லா கழிவுகளையும் நீக்கி வெளியேற்றும், விக்னங்களை வெளியேற்றும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்ப கணபதியே போற்றி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நாம ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு விதமான நாமங்களை நாம சொல்றோம். கணபதிக்கு காந்த சக்தியை அளிக்கும் கணங்களின் அதிபதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காந்த சக்தியை மட்டும் எடுத்துட்டு வருது இல்லையா? அந்த சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா? அது கணபதி, கணங் அதிபதி. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஆதிமூல கணபதி என்ன சொல்றாருன்னா, ஆதிசக்தி கிட்டேந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை, காந்த சக்தி ஆற்றலை எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் கொடுக்கக்கூடியதே இந்த முதன்மையான இந்த சுழுமுனை நாடி. 3ஆ பிரிந்து உள்ள இயங்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடியில இந்த காந்த சக்தியை அருளக்கூடிய சுழுமுனை நாடிதான் கணபதி அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கணங்களின் அதிபதி. கணங்கள் அப்படின்னாலே ஐயா குறிப்பிடுறாரு, எல்லா விதமான நாடி நரம்புகளும் நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய சூட்சம நாடி, தெரிந்து இருக்கக்கூடிய ரத்தம் போகக்கூடிய காற்று போகக்கூடிய அனைத்து விதமான நரம்பு இழைகளும் நாடிகளும்
கணங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி, அத்தனை நரம்புகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய முதன்மையான நாடிதான் சுடுமுனை நாடி. அந்த காந்த சக்தி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் வெப்ப சக்தி, அப்புறம் நஞ்சாற்றலை நீக்கக்கூடியது. அதனால முதன்மையான நாடி, கணங்களுக்கெல்லாம் அதிபதி, உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு இழைகளையும் இயக்கக்கூடியவர் கணபதி, அனைத்து காந்த சக்தியும் கொடுக்கக்கூடியவர் கணபதி. கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியேன்னு சொன்னோம்னா காந்த சக்தி உள்ள அதிகமா பெருகும். காந்த சக்தி அதிகமா பெருகினாலே நல்ல ஞானம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம விக்னேஸ்வரனை போற்றி கணபதியை போற்றி சொல்றோம், பிள்ளையார் சொல்றோம் இல்லைங்களா? பிள்ளையாரே போற்றி அப்படின்னு சொல்றோம். பிள்ளையார்பட்டி கணேசன் வந்து ரொம்ப வாய்ந்த ஒரு ஆலயம் அது. பிள்ளையார்பட்டி கணேசன், நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிருக்கோம். அங்க பிள்ளையார்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது ஏன் வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி உருவாக்கக்கூடிய மூத்த பிள்ளையாம் அவரு, முதல்ல உருவாக்கின அந்த நாடி. அதனால அது வந்து பிள்ளையார் அப்படிங்கறது, அந்த சுடுமுனை நாடிக்கு பிள்ளையார்னு பேரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த பிள்ளையாரை வணங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, வெப்ப சக்தி நிறைந்த சுழுமுனை நாடி, எப்படி கணபதியை கூப்பிட்டால் காந்த சக்தி நிறைந்த சுழுமுனை நாடி தீர்க்கமா இயங்குதோ, எப்படி விநாயகா விக்னேஸ்வரான்னு கூப்பிடும் பொழுது நஞ்சாற்றல் மிக்க சுழுமுனை நாடி தீர்க்கமாக இயங்கி தேகத்தில் உள்ள சிரசில் உள்ள கர்ம பதிவுகளை வினைகளை நீக்கி அருள்கிறதோ, அது மாதிரி வெப்ப சக்தி நிறைந்த அந்த நாடி. ஏன்னா தாய்க்கு தலைமகன் அப்படின்னு சொல்றப்ப தாய் கொடுக்கக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடியது வெப்ப சக்தி தான். உயிருக்கு சேர்ந்தது அக்னி ஆற்றல், அதை கொடுக்கக்கூடியதுனால இந்த பிள்ளையார்ன்ற நாமத்தை நீங்க போற்ற துவங்கினால் இப்ப வெப்ப சக்தி எவ்வளவு எளிதா இருக்கு பாருங்களேன். இப்போ நாம வந்து நல்ல தியானத்துல இருக்கோம், நல்ல ஞானம் வேண்டும், அமைதி வேண்டும், மன அமைதி வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப என்னன்னா கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே கணபதியேன்னு உள்ள சொல்லும் பொழுது இந்த காந்த சக்தி உடலில் பரவுவதை நாம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா மெய் சிலிர்க்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு, உங்களுடைய டீப்பா நீங்க எந்த அளவுக்கு அதை உணர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சொல்றீங்கன்றதுலதான் இருக்கு. நான் வந்து ஓம் கம் கணபதியே நடங்க கணபதியே கணபதியே அப்படியே நினைக்கும் பொழுதே அப்படியே மெய்சில் இருக்கும். அப்படியே குப்புன்னு ஒரு எனர்ஜி மேல இருந்து இறங்கி கீழே போகும், அப்படியே ஒரு எனர்ஜி வரும், மெய்சில் இருக்கும். அது வந்து போறத ரொம்ப அழகா பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கும். அது வந்து போறத உணரும் பொழுது எல்லாருக்கும் இது உணர்ந்திருப்பீங்க. இது என்னதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். காந்த குழாய் வழியாக சுழுமுனை நாடி வழியாக அற்புதமான பிரபஞ்சத்தினுடைய காந்த ஆற்றல்கள் நமக்குள்ள வருகிறது. அப்ப உங்களுக்கு அது என்ன எப்ப தேவையோ அதை கணபதியை கூப்பிட்டு வாங்கிக்கலாம். இப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு தொல்லை நீங்கியே ஆகணும், இந்த பிரச்சனை போயே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஓம் விநாயக பெருமானை போற்றி விக்னேஸ்வரனை போற்றி விநாயகா போற்றி அதையே நீங்க 108 முறை சொல்லுங்க. என்னைக்கே வேண்டாம், சொல்லிக்கிட்டே இருங்க, விநாயகா விநாயகா விநாயகான்னு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வினைகள் நீங்கி நீங்கி மனம் அமைதியாடும், வெளியிலே மெல்ல மெல்ல மாற்றங்கள் உருவாவதை பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிள்ளையாரை வணங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெப்ப சக்தி வருது இல்லையா, அதனால எடுத்த காரியம் நிறைவேறி ஒரு முக்கியமான விஷயம் முடிக்க போறீங்க அப்படின்னா பிள்ளையாரே 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 அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏத்திட்டு நம்ம போகும் பொழுது அந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிள்ளையாரே அப்படின்னு கூப்பிடும் பொழுதே நம்மளுடைய வெப்ப சக்தி நிறைந்த சுழுமுனை நாடி இயங்க துவங்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் இதுல வந்து ரொம்ப ஆழ்ந்து பார்த்தோம்னா பெரிய சத்தியங்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. மெய்ஞானம் வேணும்னா கணபதியை கூப்பிடணும், வேலை போற வேலை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா பிள்ளையார கூப்பிடணும், வினைகள் நீங்கணும்னா விநாயகரை கூப்பிடணும். மேலும் சில வார்த்தைகள் கூட குறிப்பிட்டிருந்தாரு. கஜமுகனே போற்றி அப்படின்னா பூரண ஞான ஒளி பெருகும். கஜமுகனே அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ள ஞான ஒளி பெருகுவதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. மூஷிக வாகனா, இது ரொம்ப சிறப்பா இருந்தது. மூஷிக வாகனனே போற்றி மூஷிக வாகனான்னு கூப்பிடும் பொழுது மூர்க்கத்தனம் குன்றும். ஒரு அசுரனை தானே ஒரு எலியாக அந்த மூஷிகனாக மாற்றி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா கணபதி. அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய மூர்க்கத்தனம், ஒரு அதீதமான ஒரு கோபம் ஆத்திரம் வருது, ஒரு மூர்க்கத்தனமா இருக்கும். இல்ல குழந்தைகள் சில பேர் ரொம்ப மூர்க்கத்தனமா செயல்கள் செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் மூஷிக வாகனனே போற்றி அப்படின்னு உட்கார வச்சு சொல்லுங்க. நிறைய தடவை சொல்ல அந்த மூர்க்கத்தனம் விலகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு நாமத்திற்கும் இவ்வளவு சக்திகள் இருக்கிறதா? இது உடலுக்குள்ள போய் என்ன செய்யுது, அது எந்த நரம்பு எந்த நாடி என்ன குருதியில போய் வேலை செய்தா, பிட்யூட்டரியில வேலை செய்தா, பீனியல்ல வேலை செய்தா, அவ்வளவு அழகா தெளிவா விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாகவும் அருளி இருக்கிறது வந்து
ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிறது. இதை உணர்ந்து உணர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்து பிரயோகம் பண்ணணும். ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க? இப்படி கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போறதுக்கு இல்ல. ஒண்ணையும் நோட் பண்ணி வச்சு அந்தந்த நேரத்துல வாழ்க்கையில பிரயோகம் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரம் அந்த நேரத்துல மறந்து போயிடும். அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா முயற்சி தேவையான நேரத்துல டக்கு டக்குன்னு யாரை கூப்பிட்டு நம்ம வேலையை எளிதாக முடித்து கொண்டு செல்லலாம். அவர்கள் உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம தான் அறியாமையினால அழைக்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதி மூல கணபதி சுழுமுனை நாடி பத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் ஐயா சொன்னாரு, ஞான தண்டாயுதபாணி வந்து இன்னும் விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஞான தண்டாயுதபாணி வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கெல்லாம் ஒரு செல்ல பிள்ளை இல்லையா, முருகரு. இப்ப வந்து ஞானத்தை மட்டுமே பொழிவதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறதுனால ஞான தண்டாயுதபாணியாக தான் வெளிப்படுறாரு அவரு. நிறைய விஷயங்களை அவர் வந்து இது வரைக்கும் கொடுத்திருக்காரு. அற்புதமான பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்ப வந்து என்ன குறிப்பிடுறாங்க, இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்கிறோம் இல்லையா, இதுக்கு என்ன பலன்? இப்ப நமக்கு பலனை எதிர்நோக்க கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு. ஆனா அவங்களே வந்து இது நடக்கும், இது இப்படி பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மூலாதார பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது கணபதியாருடைய அருளரையும் சொல்லியிருந்தாரு. நமது தலைமை சுரபி வந்து ரொம்ப அற்புதமா இயங்க ஆரம்பிக்கும். தலைமை சுரபிக்குள்ள நல்லா காத்து போகும், நல்ல பிராணசக்தி போகும், குருதி போகும், எல்லாம் அது நிறைய ஆக்டிவேட் ஆகும், சூப்பரா ஆக்டிவேட் ஆகும், நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஞான தண்டாயுதபாணியை போற்றி போற்றி. அவர் கொடுத்த அருளுரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணலாம். ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அதுல சூட்சமமா தான் இருக்கும். நிறைய நீங்க அருளுரைகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய பேர் நிறைய அருளுரைகளை கேட்டு கேட்டு அதை வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரு, பிட்யூட்டரி கிளாண்ட் தான் எமது இல்லம் அப்படின்னு சொல்றாரு. அதை முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய வீடு உங்களுடைய சிரசுல எது, நான் எங்க உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா உங்களுடைய தலைமை சுரபி அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிவனும் பார்வதியும் அமர்ந்து அந்த இடத்துல தியானிச்சு, அதாவது தாயின் துகளும் தந்தையின் துகளும் அங்கே உட்கார்ந்து உராய்ந்து இந்த தேகத்தை படைத்தது இல்லையா. அந்த அற்புதமான இடம் எதுன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் என்னுடைய தேகம் எப்படி உருவானது என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ள அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் தாயின் தந்தையின் துகள்கள் உட்கார்ந்து உராய்ந்து இந்த தேகத்தை படைத்தது. இப்படிதான் எல்லாருமே எடுத்துக்கணும். உங்களுடைய தேகம் உருவானது பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துதான் உருவானது. அங்கதான் சிவனும் பார்வதியும் அமர்ந்து இந்த ஒளியினால தங்களது ஆற்றல் பகிர்ந்து ஆறுமுகனை உருவாக்கினார் அப்படின்னு கதைகள்ல சொல்லப்படுது. ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்ப ஆறுமுகனை போற்றி, சரவணபவ, ஓம் முருகா, ஞான தண்டாயுதபாணியை போற்றி, எத்தனை நாமங்கள், சண்முகனை போற்றி, எவ்வளவு வேணா நாமங்கள் சொல்லி அவங்களையும் போற்றி நம்ம துதிக்கலாம். யாரெல்லாம் வந்து முருகரை துதிக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நல்ல அறிவாற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சில பேருக்கு வந்து நம்ம மதத்துல நம்ம முருகர்னு தெரியும், முருகர் வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்தே நம்ம கோயில்களுக்கு போய் பழக்கப்பட்டிருப்போம். இப்ப வேற மதங்களில் இருப்பவர்கள், முருகரை பற்றியே தெரிந்து கொள்ளாத இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அறிவு பெருகாதா? அவங்களுக்குள்ள முருகர் இருக்க மாட்டார்னா அவருக்குள்ளயும் எல்லாருடைய தலைமை சுரபிலையும் முருகர் தான் இருப்பார். நாம அவருக்கு முருகர்னு பேர் வச்சு அழைக்கிறோம், அவங்க வேற தெய்வத்தின் பேர் வச்சு அழைக்கலாம், அல்லது அவங்க ஒரு இயற்கை சார்ந்து இருக்கலாம், இந்த பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய ஆற்றல்னு நினைக்கலாம். எது இருந்தாலுமே அவங்களுக்கு யாராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்துதான் அறிவு அணுக்கள் அப்படின்னு அந்த எலக்ட்ரான்ஸ் அணுக்கள் அனுதினமும் பெருகுகிறது அப்படிங்கறத அவரு சொல்றாரு. நாம வந்து இந்த தலைமை சுரபியோடு நாம நல்ல தீர்க்கமான ஒரு தொடர்பு நிலையை வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்ல அற்புதமான அறிவை நமக்கு கொடுக்கும். ஒரு கடினமான சோதனை காலத்துல கூட நம்மளுக்கு எளிதாக அதை கடந்து போவதற்கான அறிவை கொடுக்கக்கூடியதும் இதுதான். பெரிய பெரிய விஷயங்களை செய்வதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியதும் இந்த தலைமை சுரபிலிருந்து வெளிப்படுகின்ற அறிவு அணுக்கள், வெப்ப அணுக்கள், எதிர்மறை அணுக்கள், எலக்ட்ரான்ஸ் அணுக்கள், இவைதான் செயல்படும் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நாம வந்து உருகி உருகி அழைக்கிறோம் இல்லையா முருகரை, உருகி உருகி அழைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அதிக விதமான ஆற்றல்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் பூஜிக்க தெரியலையோ, உருகி அழைக்க தெரியலையோ அவங்களுக்கும் இருக்கும், ஆனா அவர்களுடைய ஆற்றல்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மூலாதார பயிற்சிகளை நாம இப்ப ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா, விநாயகரனுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் என்ன செய்யறாரா, இரட்டிப்பு ஆற்றல்கள் நிறைந்த
வீரியமான அறிவு அணுக்களை நான் உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 வேலை செய்யறதா ஐயா சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாருமே யாரெல்லாம் மூலாதார பயிற்சிகளை ஏற்கிறீர்களோ அவங்களுக்கு வீரியமான நல்ல அற்புதமான அறிவு அணுக்களை உற்பத்தி செய்யறேன். இன்னொன்னு என்னன்னா, முதிர்ந்து செயலிழந்து நிற்கக்கூடிய அறிவு அணுக்களையும் அதன் பதிவுகளையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய அறிவு அணுக்கள் இருக்கும், அது வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கோம், ஆனா அது அழியாம அப்படியே தேங்கி இருக்கலாம். அதுல இருந்து சில பதிவுகளும் இருக்கலாம். அந்த மாதிரி தேவையில்லாததையும் நீக்கி அற்புதமான அறிவு அணுக்களையும் பெருக்கி அருள்வதா, அதுதான் இந்த மூலாதார பயிற்சிகளை ஏற்பவருக்கு நான் செய்யக்கூடியது அப்படின்னு முருகரையாவே குறிப்பிட்டிருக்காரு. இந்த தோபகரண பயிற்சியை ஏற்ற பின்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே நல்லா அமர்ந்து தியானிக்கிறோம் இல்லையா, அப்போ உங்களுடைய தலைமை சுரபியில வந்து நல்ல குளிர்ந்த காற்று பரவுவதனை நீங்க எல்லாருமே உணரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஐயா வந்து யூஸ்வலா என்ன சொல்றாருன்னா, நான் 3 பணிகளை எப்போதுமே பொதுவாக எல்லாருக்கும் 3 பணிகளை ஏற்பேன் அப்படின்னு சொல்றாரு. முதல் பணி என்ன அப்படின்னாக்க, தலைமை சுரபியை அதிக வெப்ப சக்தியினை பகிர்ந்து தூய்மை உறுத்துவேன், வெற்றிடத்தினை பெருக்குவேன், அதீத வெப்ப சக்தியினை நிறைப்பேன். யாரெல்லாம் முருகப்பெருமானை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அதிக அளவுல இந்த வேலை நடக்கும். நம்ம உணர்ந்து முருகா முருகான்னு சொல்லும் பொழுது அது கனெக்ட் ஆகி அந்த வேலை நடக்கும். வணங்காதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு குறைந்த அளவுல இந்த வேலை நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தலைமை சுரபி வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நல்ல தீர்க்கமாக பிரார்த்தனை பண்ணும் பொழுது அங்கே ஒரு விதமான வெப்ப சக்தி உருவாகி அந்த இடத்துல இருக்க கழிவுகளை எல்லாம் நீக்கி வெற்றிடத்தை நல்லா பெருக்கி வச்சுக்கோம். இது முதலாக பொதுவாக முருகப்பெருமான் செய்யற வேலை அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது என்னன்னா, நம்ம போன வாரமே பார்த்த மாதிரி இந்த விழி துகள்கள் இரண்டும் அனுதினமுமே போய் நல்ல உராய்ந்து சில பல அறிவு அணுக்களை உற்பத்தி செய்து கொடுக்குது, எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல நல்ல தலைமை சுரபிக்குள்ள நல்ல வெப்ப காற்று, அதிகமான வெப்ப காற்று முதல்ல உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, வெப்பத்தினுடைய சக்தி என்னன்னா காந்தத்தை ஈர்ப்பது இல்லையா. காந்தத்தினுடைய வேலை வெப்பத்தை ஈர்ப்பது. வெப்பம் ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா, 2 காந்த துகள் வருதுன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் அழகா அது இழுத்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வெப்பத்தை பெருக்கி வச்சிருவாராம். அப்ப இந்த 2 துகள்களும் வரும்பொழுது உராய்ந்து அற்புதமான வீரியமான அறிவு அணுக்களை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது தினமும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுவும் அவருடைய வேலையாகவும். மூன்றாவதாக, உருவான உன்னத அறிவு அணுக்களில் அதி உன்னத பதிவுகளை மாத்திரமே ஏற்கும் வண்ணம் செயல்புரியும். அதாவது ரொம்ப அற்புதமான சில ஒரு மாமரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, சில இது வந்து பிஞ்சிலே பழுத்து விழுந்துரும், சிலது வந்து ஒரு காய் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், சில பழுத்தாலும் அது வந்து புளிக்கும், சிலது நல்லா பெருசா இருக்கும், கனிந்த பிறகு அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். ஒரே மரத்திலேயே இந்த வேலை நடக்குது இல்லையா. அந்த மாதிரிதான் இப்போ நல்ல அற்புதமான சில அணுக்கள், அறிவு அணுக்கள் ஆகும். அது பேரறிவு அணுக்கள். இது அற்புதமான அனுபவ அறிகள், ரொம்ப ரொம்ப ஞானத்தை எல்லாம் அது வந்து தன்னுள் தேக்கி வைத்துக் கொள்ளும். அதையும் நானு செய்வேன். இந்த 3 வேலைகளையும் ஒரு தினசரி வேலையாக நம்முள் இறங்கி முருகப்பெருமான் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்குள்ளயும் இது நடக்குது அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. மேலும் இந்த பயிற்சிகளை ஏற்கிறவங்களுக்கு இந்த வீரியமான ஆற்றல்களை அவர் அருள்றதாக சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 3 வகையான அறிவு அணுக்கள் இருப்பதாக அதுல குறிப்பிட்டிருக்காரு. ஒண்ணு வந்து வீரியமற்ற, நான் இப்ப சொன்னே உதிர்ந்து போயிடுறது, அது மாதிரி வீரியமற்ற அறிவு அணுக்களின் உற்பத்தி வந்து நடக்குது, இயற்கையா அது நடக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை அற்று, பிரார்த்தனைகள் ஏதும் அற்று, அலட்சியமான மனோபாவத்துடன் இயங்குபவர்கள். கடவுளே இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க, எந்த விதமான பிரார்த்தனை இல்லாம, கடவுளே எனக்கு இது நல்ல ஒரு வேலை நடக்கணும், இந்த வேலையை முடிக்கிறதுக்கான அறிவை எனக்கு கொடு. இப்ப குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு படிக்கணும், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்டிப்பா நல்ல எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி நல்ல அதுக்கான பதிவுகள் வந்து அற்புதமா இருக்கணும். நல்ல வீரியமான நல்ல பழுத்த பெரிய மாம்பழம் அது மாதிரி நமக்கு உருவாகணும். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை அதை வந்து அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, நீ முருகர்னு கூப்பிட்டாலும் சரி, இயற்கைய வணங்கினாலும் சரி, இல்ல எனக்கு நல்ல அறிவு வேணும், இதை எப்படியாவது முடிக்கணும்னு நினைச்சாலே போறோம். தெய்வத்தை கூப்பிட்டா, வெவ்வேறு தெய்வங்களை கூப்பிட்டாலும் சரி, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வேறு மாதிரி வழிபட்டாலும் சரி, இல்ல வழிபாடே செய்யலாலும் சரி, இல்ல இயற்கை வழிபட்டால், பிரபஞ்ச ஒளியை வழிபட்டால், எது இருந்தாலும் என்னுடைய அறிவு அணுக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய அறிவு ரொம்ப அற்புதமா பெருகணும், நான் அந்த வேலையை முடிக்கணும்னா எனக்கு நல்ல அறிவு வேணும் அப்படின்னு நாம பிரார்த்தனை செய்யணும். அதை செய்யாதவர்கள், நம்பிக்கை அற்று இருப்பவர்கள், பிரார்த்தனை செய்யாதவர்கள், அலட்சியமான மனோபாவத்துடன் வாழ்பவர்களுக்கு
வீரியமற்ற அந்த சின்ன பிஞ்சிலே உதிர்ந்து கூடக்கூடிய ஒரு மாங்காய் மாதிரி அந்த வெதும்பி போன மாதிரி அந்த அறிவு அணுக்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. சில பேர் வந்து என்ன படிச்சாலும் ஒண்ணுமே ஏறாது, அவங்களுக்கு படிப்பே ஏறாது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இதுக்கான காரணமாக கூட இது இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு வேண்டி ஏதாவது செய்யும் பொழுது இந்த ஆற்றல்கள் மெல்ல மெல்ல அதிகரிக்க துவங்கலாம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, 3 வகையான அறிவு அணுக்கள் சொன்னாரு. முதல் வகை பார்த்தோம். 2வது வகை நம்ம வந்து வீரியமான அறிவு அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல். அதாவது ஒரு சாதாரண ஒரு மாங்காய் காய்ச்சி ஓரளவு கனியா பழுத்து வரக்கூடியது, வீரியமானது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, விழிப்புணர்வோடு இறைவனையோ அல்லது இயற்கையையோ வணங்கி பிரார்த்தித்தால், விழிப்புணர்வோட எனக்கு அறிவு வேணும், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு நல்ல அறிவு வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் பொழுது வீரியமான அணுக்கள் நமக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதையே என்ன செய்யறாங்க மூணாவதா, அதிவீரியமான பேரறிவு மிக்க அணுக்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆழ்ந்து உருகி இறைவனை பூஜித்து துதித்து புலன்களையும் மனதினையும் குவித்து வீரியமாக உருகி பிரார்த்திக்கணும். சாதாரண ஒரு பூஜை பண்றது பிரார்த்தனை பண்றதோட மனசை ஃபுல்லா முருகனிட செலுத்தி, ஏதோ ஒரு இயற்கைகிட்ட செலுத்தி, ஒரு இறைவன்கிட்ட செலுத்தி, பிரபஞ்சத்திட்ட செலுத்தி, எனக்கு இது வேணும் வேணும் ப்ளீஸ், என்னால முடியல, இந்த எக்ஸாமுக்கு என்னால படிக்கவே முடியல, எனக்கு இது அறிவை கொடுங்க. குழந்தைங்க வேண்டிக்கலாம். வேலைக்கு போறவங்க ஏதாவது தேவைனா, இல்ல நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒண்ணு முடிச்சே ஆகணும், இதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவு வேணும் எனக்கு, அந்த அறிவு இருந்தாதான் இந்த சூழலை என்னால கடந்து வர முடியும், எனக்கு ஒரு பேரறிவு வேணும், ஒரு பெரிய ஞானம் வேணும் அப்படின்னா அந்த அளவு உருகி 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 பல நாழிகைகள் நாம ஆழ்ந்து, ஏன் உருகிறது அப்படின்னா அணுக்கள் உருகணும். நாம உருகினால்தான் அணுக்கள், உணர்வுகளால் தான் உருக முடியும் இல்லைங்களா? அந்த உணர்வுகளுக்குள்ள போய் உருகி 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 நாம அழுது கண்களில் நீரை வழிய விட்டு வேண்டும் பொழுது அணுக்கள் இலகி ஒவ்வொரு அணுக்களும் அற்புதமா வேலை செய்யும் சொல்லியிருக்காங்க. இதுலயும் ரொம்ப தலைமை சுரபியே இலகி அற்புதமான பேரறிவு மிக்க அணுக்களை உற்பத்தி செய்து வெளியில நமக்கு கொடுத்து அந்த எலக்ட்ரான்ஸ் நமக்கு உன்னத செயல்களை ஆற்றக்கூடிய திறமையை கொடுக்கறதா ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்ப நம்ம வந்து ஜீனியஸ், பிறவியிலேயே அவன் ரொம்ப ஜீனியஸ்பா, அவனுக்கு வந்து ரொம்ப அற்புத ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றோம். சில ஒரு இசைக்கலைஞர்களா இருக்கலாம், அல்லது நடிப்பு திறமையா இருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு வீரர்களா இருக்கலாம். ரொம்ப ஜீனியஸ், பிறவிலே இவ்வளவு ஆற்றல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கும் குறிப்பிட்டிருக்காரு. பூர்வ பிறவில ரொம்ப உருகி துதித்து துதித்து வேணும் வேணும் கடைசி வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம், உற்பத்தியாகி வர முடியாத கர்ம வினைகள் தடுத்திருக்கலாம். அது வந்து இந்த பிறவியில எடுத்த உடனே அவங்களுக்கு அந்த ஆற்றலை அவங்க கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக உருகி அழுது அது வேணும்னு அவங்க பூர்வ பிறவியில கேட்டிருந்ததுனாலதான் அது இந்த பிறவியில எடுத்த உடனே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அற்புதமான விஷயம் என்னன்னா, தலைமை சுரபியிலிருந்து அறிவு அணுக்கள் உற்பத்தியாகி சிரசினில் உள்ள நரம்பிழைகளோடு பிணைக்கப்படுவது எப்படி, எப்பொழுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தலைமை சுரபியிலிருந்து இந்த அற்புதமான அணுக்கள், அது சாதாரண வீரியமான அணுக்களோ அதிவீரியமான அணுக்களோ உற்பத்தி ஆகி என்ன ஆகும்னா, இப்போ தாயினுடைய கருவறையில கூட குறிப்பிட்டிருந்தாரு. தாயினுடைய கருவறையில 10 மாதம் ஒரு குழந்தை இருக்கு, அது வெளியில வரும்பொழுது அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிற அந்த ஒரு கொடியினுடைய தொடர்புல வெளியில வரும். அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணி விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லக்கூடிய தலைமை சுரபிக்குள்ள 2 ஆத்ம கருக்களும், தாய் தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆத்ம கருக்கள் இரவுல நான் சொன்னேன் இந்த 2 துகள்களும் உள்ள போய் தினமும் உற்பத்தியை பண்ணிட்டு திருப்பி கண்களுக்கு வருது. அப்பதான் கண்ணை இழுக்கும், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன்னா அந்த துகள்கள் வந்து அங்க உள்ள போயிடுது, அது போகணும், அதுக்கான டைம் வருது. உள்ள போய் 10 நாழிகைகள் 10 மாதம் கர்ப்பப்பையில குழந்தை இருக்க மாதிரி 10 நாழிகைகள் வந்து இந்த இரு துகள்களும் 10 நாழிகைகள்லாம் 5 10 4 மணி நேரம் வருது, 4 hours வருது. 4 ஹவர்ஸ்க்கு வந்து இது உள்ள போய் உட்கார்ந்து இந்த துகள்கள் 2 முராய்ந்து இந்த அற்புதமான கருக்களை உற்பத்தி பண்ணி தாயின் கருவறையில இருந்து எப்படி தொப்புள் கொடி மூலமாக வெளியே வருதோ அதே மாதிரியே ஒரு ஒளி இழை தொடர்பின் மூலமாக இந்த அணுக்களை வெளியே தள்ளுது, உற்பத்தி செய்து எலக்ட்ரான்ஸ. அது வந்து எங்க வந்து பிக்ஸ் ஆகுது அப்படின்னா, குழந்தை வெளியில பிறந்த உடனே அது இயங்க ஆரம்பிச்சுது. வரைக்கும் தாயின் கருவறையில வரைக்கும் இயங்காத குழந்தை உள்ள இயங்க ஆரம்பிக்கிற மாதிரி இத வெளியில தள்ளக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த அணுக்கள் வந்து அறிவு அணுக்கள் சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நரம்பு இழைகள்ல போய் உட்கார்ந்துக்குது. அது வரைக்கும் அது அந்த ஒளி இழை தொடர்பை கொடுக்குது, கொடி மாதிரி தாயின் கருவறையில இருந்து வரக்கூடிய அந்த தொப்புள் கொடி மாதிரி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட
உதய நாழிகை, இப்ப சூரிய உதய நாழிகை காலைல 6 மணின்னு வைங்களேன், அதுக்கு வந்து 2 நாழிகைகளுக்கு முன்னர் வந்து இது உதிர்க்கப்படும் வெளியில அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த 2 நாழிகைன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 48 மினிட்ஸ் 48 மினிட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். 6 மணினா 5 மணி வாக்குல இது வந்து வெளியில வந்து உற்பத்தியாகி வரக்கூடியது இந்த எலக்ட்ரான்ஸ். இது வந்து எல்லாருக்குமே தினமும் எலக்ட்ரான்ஸ் உற்பத்தி ஆகுமா? எத்தனை உற்பத்தி ஆகும், எப்படி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இளமையில் இது அனுதினமும் நடக்குமானா இளமையில் நடக்கும். அனுதினமும் இளம் குழந்தை பருவத்துல இருந்து ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு 40 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், தோராயமா அது வரைக்கும் தினமும் தினமும் சில அணுக்கள் உற்பத்தி ஆகும். பின்ன மெல்ல மெல்ல அது குன்ற துவங்கும். 4 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி உற்பத்தி ஆகி அந்த உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணிக்கையும் குறையும். ஆனா வந்து முதியோர்களுக்கு வந்து இந்த நல்ல அனுபவ அறிவு மிக்க ஒரு அற்புதமான பேரறிவு மிக்க ஒரு அணு உற்பத்தி ஆனாலே போறோம். அந்த மாதிரி எப்பயோ ஒரு நாள் ஒரு அணு அந்த மாதிரி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தோப்புக்கரண பயிற்சி எல்லாம் நல்ல சீரியஸா பண்ணி, நல்ல ஆழ்ந்த தியானம் எல்லாம் பண்ணி, முருகரை வேண்டி விநாயகரை வேண்டி நடைப்பயிற்சி பண்ணி நல்ல தலையில குட்டிக்கிட்டு நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறோம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு இளமை திரும்பும். நிறைய பிட்யூட்டரி கிளான்ஸ்ல இருந்து கண்டிப்பாக நிறைய அறிவு, பேரறிவு மிக்க வீரியமான அணுக்களை நான் உற்பத்தி செய்து தருவேன் அப்படின்னு முருகப்பெருமாறு நமக்கு வாக்கு கொடுக்குற மாதிரி இந்த அருளுரையில கொடுத்திருக்காரு. இந்த அருளுரை பகிரப்படும் பொழுது நல்லா ஆழ்ந்து கேட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. எப்படி நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூலாதார பயிற்சியை ஏற்போருக்கு அற்புதமான பேரறிவு மிக்க அறிவு அணுக்களை நானும் உற்பத்தி செய்து தருவேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, சோதனை காலத்தில் உங்களுடைய பயம் எல்லாம் நீங்கி உன்னதமான வெற்றி கிட்டும் அப்படின்னு ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. சோதனை காலத்துல நம்மளுக்கு வந்து பயமே இருக்காது. இந்த சோதனை தானா, வை நீ என்ன வேணா டெஸ்ட் வையே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை நமக்கு இந்த பேரறிவு மிக்க அணுக்கள் ஐயா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அணுக்கள் நம்மளுக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இடையில வந்து ஒரு பயிற்சி ஒண்ணு கொடுத்திருந்தாரு, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. இதை செஞ்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது என்ன பயிற்சின்னு முதல்ல பாருங்களேன். சின்ன பயிற்சி தான், ஆனா அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஐயா சொல்றாரு, ஆழ்ந்து சுவாசித்து தலைமை சுரபியில் காற்று நிறையுமாறு கட்டளையிட்டு ஐம்புலன்களையும் உள்முகமாய் ஈர்த்து தலைமை சுரபிக்குள் ஒடுக்க வேண்டும். தலைமை சுரபி அத்தருணத்தில் வீரியமாக விரியும். மயில்ங்கிற பறவை, மயிலின் நீல நிறம் ஆங்கே உருவாகும். பின்னர் நீங்கள் காற்றை வெளியேற்றவும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சின்ன பயிற்சி, ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு? மிக வீரியமான பேரறிவு மிக்க அற்புதமான அந்த அறிவு அணுக்கள் எலக்ட்ரான்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்காக ஒரு சின்ன நமக்கு பயிற்சியை ஆறுமுக பெருமானை கொடுத்திருக்காரு, ஞான தண்டாயுதபாணியை கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நம்ம இந்த தினம் மூலாதார பயிற்சிகளை மேற்கொண்டு முடிச்ச பிறகு அப்படியே தொடர்ந்து செய்யலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆழ்ந்து சுவாசித்து தலைமை சுரபிக்குள்ள காற்று நிறையணும் அப்படின்னு கட்டளை. இப்ப தலைமை சுரபி எங்க இருக்கு, அதுக்குள்ள காற்று போய் நிறையுதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உணர்வுகள் உச்சத்தில் இருப்பவர்களால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா கட்டளையிட்டு இந்த பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டளையிட்ட வேண்டிதான். நான் ஆழ்ந்து சுவாசிக்கிற அற்புதமான பிராணசக்தி நிறைந்த காற்றை என் தலைமை சுரபிக்குள் சென்று தீர்க்கமாக நிறைவாயாக அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டுட்டு நல்லா ஆழ்ந்து மெல்ல 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 மூச்சை இழுத்து சிரசினுடைய மத்தியில் ஒரு சின்ன ஒரு கோலி குண்டு மாதிரி ஒரு உருண்டையா தலைமை சுரபி இருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள நம்ம காற்றை போய் நல்ல பலூனை ஊதி ரொப்பி பெருசாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி காற்றை அதுல நிறைச்சு அதை அப்படியே வெடிக்கிற அளவு நல்ல பெருசா ஆகிற மாதிரி கற்பனையில பார்த்துட்டு என்ன செய்யணுமா, ரொம்ப முக்கியமா, ஐம்புலன்களையும் உள்முகமாக ஈர்த்து அந்த தலைமை சுரபிக்குள்ள ஒடுக்குங்கள் சொல்றாங்க. நீங்க அப்படியே நீங்க கட்டளை இட்டுட்டு அப்படியே கண்ணை உள்ள இழுத்து உள்ள ஒரு பால் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த பால் மாதிரி இருக்கக்கூடிய தலைமை சுரபிக்குள்ள நல்ல காற்று, இழுத்த காற்று அங்க போய் ரொம்பிடுச்சு. இப்ப நம்ம கண்களை உள்முகமாக இழுத்து அதுக்குள்ள வைக்கிறோம். செவிகளை 2 அப்படியே உள்முக அப்படியே கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து உள்ள கொண்டு போய் வைக்கிறோம். நாசிகள், வாய் பகுதி எல்லாத்தையும் அங்கிருந்து ஒரு ஒளி இழை மாதிரி ஒரு கயிறு மாதிரி உள்ள போகுது. ஒளி இழை உள்ள போய் தலைமை சுரபிக்குள்ள போய் எல்லாமே சுருங்குது. இதை நீங்க பயிற்சி பண்ணும்போது ரொம்ப அற்புதமா உணர முடியுது. நல்லா தீர்க்கமா சுவாசிச்சுட்டு நல்லா இழுக்கும் பொழுது கண் அப்படியே உள்ள இழுக்குது, நல்லா இழுக்குது.
செவிகள்ல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுறத உணர முடியுது. மூச்சு அப்படியே நிறுத்தி வைக்கிறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இயன்ற அளவுக்கு 5 செகண்டோ 10 செகண்டோ 20 செகண்டோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல காற்றை தேக்கி பிடிக்கணும். நல்லா ஆழ்ந்து இழுத்துட்டு கண்கள், காது, மூக்கு, வாய் எல்லாத்தினுடைய ஆற்றலும் அதுக்குள்ளே. உங்களுக்கு இதை செய்ய முடியலன்னா கற்பனையாவது செய்துக்கோங்க. ஒரு கட்டளை இட்டு செய்துக்கோங்க. ஐம்புலன்களும் தலைமை சுரபிக்குள் ஒடுங்கட்டும் அப்படின்னு கற்பனை செய்துட்டு மூச்சை அடக்கிட்டு அப்புறம் மெல்ல காற்றை வெளியேற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி பயிற்சிகளை செய்யும் பொழுது தலைமை சுரபியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கும். தலைமை சுரபியில நல்ல வெப்ப சக்தி பெருகும். அது காந்த சக்தி அதிக அளவுல ஈர்க்கும். மிகவும் வீரியமான அதி அற்புதம் வாய்ந்த நம்ம அறிவு அணுக்கள் சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸை நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்கும். இந்த பேரறிவு அணுக்கள் நமக்கு வந்தாதான் இந்த சூட்சமமாக தெய்வங்கள் எல்லாம் செய்யறது சொல்றது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா புரியும். இந்த பேரறிவு அணுக்கள் வேணும், தினமும் பேரறிவு வேணும். இறைவா நீ என்னென்னமோ சொல்ற, என்னென்னமோ பண்ற, இதெல்லாம் எப்படி நம்புறதுனே தெரியல, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படிலாம் சில நேரத்துல நமக்கு தோணும். ஆனா இந்த பேரறிவு வந்துருச்சுன்னா, ஏன்னா அறிவு வந்து ரொம்ப ஐயா அதுல குறிப்பிட்டுப்பாரு, ஒரு ஒரு இடத்துல உணர்த்தினாரு. அது வந்து என்னன்னா அறிவுக்கு வந்து லாஜிக் வேணுமா. லாஜிக்னா என்ன, லாஜிக் இல்லாதது அறிவு ஏத்துக்காதான். அது வந்து இதெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிடுமா. எப்படி லாஜிக்னா என்ன, கண்களால பாக்கணும் ஒரு விஷயத்த பார்த்து அது இப்படி நடக்குதா, ஓகே. இல்லைன்னா காதுலயாவது கேட்டிருக்கணும் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, ஓகே, அது ஒத்துக்கும். இல்ல ஒரு வாசனை இந்த இடத்துல திடீர்னு ஒரு வாசனை வந்தது அப்படின்னா முகத்துல இங்க அப்படியே மல்லிகைப்பூ வாசனை திடீர்னு வந்து ஒரு மறிக்குழந்தோட வாசனை, இந்த இடத்துல ஒரு விபூதியின் வாசனை வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவன் இங்க வந்தார், அதை நம்ம சுவாசிச்சிருக்கணும், மூக்கு ஏத்து இதை பழகி இருக்கணும், இப்படி வந்தது அப்படிங்கறத அறிவுக்குள்ள போய் பதிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஐம்புலன்களுமே சொல்றத வந்து அது பார்த்திருக்கணும், கேட்டிருக்கணும், அனுபவிச்சிருக்கணும். அப்பதான் இதுதான் லாஜிக் அப்படின்னு ஐயா சொன்னாரு. இந்த அறிவு வந்து லாஜிக் இருந்தாதான் இதெல்லாம் எடுத்துக்கும். ஆனா உணர்வு வந்து அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே அற்புதமா எடுக்கும். இப்ப இறைவனை பற்றி இந்த நம்பிக்கை இறைவன் சொல்றாரு, ஆமா நம்பவே முடியலதான், செய்திகளா கொட்டுறாங்க 10 வருஷமா, எத்தனை புத்தகங்கள், எத்தனை அறிவியல் சம்பந்தம், சொல்லாத விஷயமே இல்ல. இது இந்த காலத்துக்கும் போறோம் எல்லாருக்கும், அவ படிச்சு தெளிஞ்சு இதை புரிஞ்சு இதை நம்ம கண்டு கரையேறிட்டனாலே போறோம். அவ்வளவு கொடுத்துருக்காங்க, இன்னும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லைன்னா பேரறிவு மிக்க அணுக்கள் இல்ல. சாதாரண அறிவினால இதை உணர்ந்துக்க முடியல. நம்ம உணர்வுகளால இதை உணர்ந்து கொள்ள முடியும். சூட்சமமாக தான் இறைவன் பேசுவார், உணர்வுகளில் கலந்துதான் எல்லாமே உணர்த்துவார். ஆனா நம்ம இந்த உணர்வை வந்து அறிவு வந்து ஏற்கிறதுக்கு நம்ம பழக்கல, தடைகள் இருக்கு. இப்ப பேரறிவு அணுக்கள் வந்துருச்சு அப்படின்னா, மிக வீரியம் வாய்ந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம நரம்பிழைகள்ல உட்கார ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா ஈஸியா உணர்வு சொல்றத அற்புதமா ஏத்துக்க தோங்க. ஏன்னா அது பேரறிவு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு புரோட்டான்ஸ். ஒரு எலக்ட்ரானும் புரோட்டான் அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நேர்மறை ஆற்றல்களே அது கொண்டு இருக்கும். அதனால அது ஈஸியா உணர்வுகளை வந்து உள் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பயிற்சி வந்து இந்த அருளுரையிலயும் வரும், கேட்டுட்டு எல்லாருமே செய்து பாருங்க. எப்படி உங்களுக்கு ஒரு பேரு மிக்க அணுக்கள் உற்பத்தி ஆகுது நம்ம உணர்ந்துக்கிறதுனா, இந்த ஒரு 49 நாள் பயிற்சிகளை முடிச்ச பிறகு உங்களுடைய இயக்கம் எப்படி, ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்க எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போறீங்க, எப்படி நீங்க டென்ஷனே இல்லாம இருக்கீங்க. 4 பேர் செய்யற ஒரு இடத்துல 4 பேர் டென்ஷன் ஆறாங்க, அதே இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு அது இல்ல, ஒரு பயம் இல்ல, ஒரு தைரியம் இருக்கு. எல்லாம் இறைவன் செயல் நம்ம சொல்றோம். ஆனா இது எல்லாமே சாத்தியமாக கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மூலாதார பயிற்சிகளை விடாமல் எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்க கொடுக்குற இந்த அற்புதமான இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணல, 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அடுத்த வாரமும் தொடர்ந்து பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான அனுபவங்களும் உருவானது, செய்திகளுக்குள்ளேயே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு தீர்க்கமா எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஐயா அருளுரைகளையும் கொடுத்திருக்காரு. ஆதிமூல கணபதிக்கும் ஞான தண்டாயுதபாணிக்கும் நமது சத்குரு அகத்திய மகர்ஷிகளுக்கும் நம்ம வந்து மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இப்ப கலியுகத்தினுடைய எல்லையில இருந்து இப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, மெய்ஞானம் விஞ்ஞானம், ஐயா சொல்றாரு மெய்ஞானம் விஞ்ஞானம் அஞ்ஞானம் 3 விதமான. மெய்ஞானம்ங்கிறது காந்த இடையில வரக்கூடியது, விஞ்ஞானம்ங்கிறது வெப்பசக்தி, இந்த நஞ்சாற்றல் வந்து அஞ்ஞானம் அப்படின்னு அது கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நிறைய எல்லாம் எளிமையா புரியக்கூடியது. நம்ம வாழ்வில நம்ம அன்றாடம் பிரயோகப்படுத்தி அதனால் நாம் பலன் அடையணும். இவ்வளவுதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் நிறைய விஷயங்களை இப்ப ரொம்ப எளிதாக சொல்லி கொண்டு வருகிறார்கள்.
எல்லாரும் தவறாமல் மூலாதார பயிற்சியை எப்படியாவது ஏத்துக்கோங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த பயிற்சிகளை ஏற்று தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாகும். வாழ்வு ரொம்ப சிறப்பாகும். உடல் தீர்க்க ஆரோக்கியமாகும். அறிவு நல்லா பெருகும். ஞானம் பெருகும். என்ன விதமான பிரார்த்தனைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாமே அங்க ஐயா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நமக்கு அவங்களே கொடுத்து பயிற்சிகளை செய்ய சொல்றாங்க. இதை யாருமே மனிதர்கள் சொன்னதில்ல. தெய்வங்களே சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நேரத்திலேயே நாம அவங்களோடயே பயணிச்சு கரை சேர்த்துடணும். எல்லாருமே தவறாமல் இந்த பயிற்சிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்த வாரமும் நாம சந்திக்கலாம். மூலாதாரத்தை பற்றி இன்னும் அற்புதமான செய்கள் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோட நானும் காத்துட்டு இருக்கேன். எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இதோட நம்ம இந்த மீட்டிங் முடியுது. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வாரம் இணைவோம். அனந்த கோடி அன்புகள்.